மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை. அதிகமான அன்பு. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. எல்லா அன்பிலும் மேலான அன்பு ஒருவன் இன்னொருவனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதுதான். அன்பினால் பணத்தையோ பொருளையோ சொத்தையோ கொடுத்து விடலாம். ஆனால் விலையேறப்பெற்ற உயிரையே ஒருவர் கொடுப்பாரானால் அந்த அன்புக்கு ஈடு இணையான அன்பு வேறு என்ன இருக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. இயேசு கிறிஸ்து நம்முடைய உத்தமமான சிநேகிதர். அவர் சிநேகிதனுக்காக மட்டுமல்ல, பாவிகளுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு மனிதன் மேல் அவனுடைய பாவத்தின் கொடூரம் எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் அதைவிட அதிகமாய் கர்த்தருடைய அன்பு அவன் மேல் இருக்கிறது. அவரால் அன்பு கூறப்பட முடியாத கொடிய பாவி என்று ஒருவனும் இல்லை. ஆகவே பாவம் பெருகும் இடத்தில் அவரது கிருபையும் பெருகுகிறது. ஒரு முறை எங்களுடைய சிறைச்சாலை ஊழியத்திலே ஒரு முரட்டு கொலைக்காரனை சந்திக்க நேர்ந்தது. அவன் தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு வந்திருந்தான். கல்வாரி அன்பை அவனுக்கு விவரித்த போது அவன் கதறி அழுதான். ஐயோ, இந்த அன்பை நான் முன்னமே அறிந்திருந்தால் கொலைகாரனாய் இருந்திருக்க மாட்டேனே என்று மிகவும் வருந்தினான். அவனிடத்தில் வேதத்தை கொடுத்த போது வேதம் முழுவதையும் தொடர்ந்து வாசித்தான். அவனுடைய இருதயத்தை 51ஆம் சங்கீதம் மிகவும் ஆழமாய் தொட்டது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:17 என்று சொல்லி அழுது கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டான். சிறைச்சாலைக்குள்ளே ஒரு நீதிமானாயும் பரிசுத்தவானாயும் வாழ்ந்தான். கர்த்தருடைய அன்பு கடினமான உள்ளங்களையும் உடைக்கிறது. சட்டமும் சிறை கம்பிகளும் திருத்த முடியாத கற்பாறையான இருதயங்களை மெழுகை போல உருகச் செய்கிறது. பாவத்தை அகற்றி பாவியை நேசித்து பரிசுத்தமாய் மாற்றிவிடுகிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் நேசிக்கும் மெய்யான அன்பு அல்லவா அவருடைய அன்பு. கெட்ட குமாரன் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்த போதிலும் தகப்பனுடைய அன்பு தன் மகன் திரும்பி வந்தால் போதும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தது அல்லவா? தேவ பிள்ளைகளே, அதுபோல கர்த்தருடைய அன்பும் மனம் திரும்புகிற பாவியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பை அதிகமாய் தியானிப்பீர்களாக. அவருடைய அன்பின் பெருவெள்ளத்தால் நிரப்பப்படுவீர்களாக. கல்வாரி அன்பை எண்ணி எண்ணி அவரை போற்றுவீர்களாக. அவரை நேசித்து அன்பு கூறுவீர்களா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6.